வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி சாக்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதில் நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, மைதா யூஸ் பண்ணலை, ஈவன் பட்டர் கூட யூஸ் பண்ணலைங்க. இது எதுவுமே இல்லாமல் நம்ம கோதுமை வச்சு எப்படி இவ்வளோ சாஃப்டாக சாக்லேட் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறபடி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு ரொம்பவே கம்மியான மெஷர்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இது அதிகமாக வேணால் இதை அப்படியே நீங்கள் போர்ஷன் மாற்றிக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு ஃபஸ்ட்டு 1/2 கப் கோதுமை மாவு, அதோட நாட்டு சர்க்கரை 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், எல்லாத்தையும் ஜலிச்சிக்கலாம். கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ட்ரை பவுடர் எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம தயிர் தாங்க சேர்த்த போகிறோம். வெண்ணெய் சேர்த்துல, பால் சேர்த்துல, வெறும் தயிரும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் ஜலிக்கும் போது தான் கேக்கில் வந்து லம்ஸ் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக நல்லா வருங்க. கேக் வந்து எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஜலிச்சிட்டு செய்யுங்க. இது முக்கியமான ஒரு ஸ்டெப்பு கேக் செய்யும்போது. அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இது நார்மல் வாட்டர் தான். அதோட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், நான் நெஸ்கஃபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இந்த காஃபியோட நம்ம கொக்கோ பவுடரும் சேர்ந்து வரும்போது இந்த கேக் ஒரு நல்ல அரோமா இருக்கும் உங்களுக்கு. அதோட இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்து நீங்கள் கேக் செய்யும்போது கேக் ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க, அடித்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த லிக்விட் மிக்சரை வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரோட நம்ம சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்தோன்னா நமக்கு வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதோட சேர்ந்து கலந்துக்கலாம். இது நம்ம ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கலக்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு வேலையாயிடும், கட்டி இல்லாமையும் வந்துடும். இது வந்து ரொம்ப நேரம் கலந்துட்டு இருக்காதீங்க, உடனே உங்களுக்கு ரெடி ஆகிடும். 1 நிமிஷம் மட்டும் கலந்தால் போதும், அதுலேயே ரெடி ஆகிடும். இந்த கலந்த கேக் மிக்சரை நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரே பவுலாக வேணும், இது ஒரே கேக்காக செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர பவுல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் தடவி மேலே கொஞ்சமாக கோதுமாவே தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த எல்லா லிக்விடும் சேர்ந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அந்த நாட்டு சர்க்கரை கரையும் போது உங்களுக்கு அந்த மிக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் இலகி இருக்கிறது தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் லிக்விட் ஆகிருக்கு, லூஸ் ஆகிடும் மாவு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குட்டி கப்பில் மாற்றிக்கலாம். நான் வந்து 2 கப்பில் 2 மினி கப் கேக் மாதிரி தான் இதை செஞ்சுருக்கேன். அதனால் 2 கப்பில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரே கப்பாக வேணுனாலும் ஒரே பவுலாக ஊற்றிக்கோங்க. இது நார்மல் 1 கப் மெஷரிங் பவுல் இருக்கு இல்லையா, அந்த மெஷரிங் கப் தான் இது. ஐஸ்கிரீம் கப்புன்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த கப்பு தான். அந்த கப்புக்கு பாதி அளவு மட்டும் ஊற்றுங்க, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி நான் இன்னொரு பக்கம் வந்து குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் சூடாக தான் இருக்குது. இப்போ இந்த ஊற்றி வச்சுருக்கிற கப்பை வந்து நடுவில் ப்ளேஸ் பண்ணி மூடிக்கு வந்து நீங்கள் கேஸ்கெட் எடுத்துருங்க. கேஸ்கெட் இல்லாமையே கேக் வைக்கலாம். கேஸ்கெட் போட்டால் மேபி கேஸ்கெட் சீக்கிரமாக
உங்களுக்கு ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 25 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான உங்களுக்கு மினி சாக்கோ கேக் ரெடி. ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதே லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க. பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஒரு கத்தி வச்சு சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் எடுங்க. ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான மினி சாக்கோ கேக் ரெடி. நீங்கள் 1 kg 1/2 kg மெஷர்மெண்ட் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு grill ட்ரேயில் வச்சு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள். கேக் ஆறணும் நல்லாவே. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐசிங் சுகர் இல்லைன்னா விப்பிங் க்ரீம் எதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ டெக்கரேட் பண்ணுறீங்களோ அதை வச்சு பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ரொம்பவே நார்மலாக பவுடர் சுகர் தான் மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தூவி விட்டுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸோட. பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மாய்ஸ்டராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.